புலிராஜாவுக்கே சவால் விட்ட குள்ளநரி. ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு புலிராஜா ஆட்சி செய்து வந்தது. அதன் பெயர் பலராமன். பலராமன் என்றால் பலம் வாய்ந்தவன் என்று அர்த்தம். ஆனால் இந்த பலராமன் மிகவும் சோம்பேறி. எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் காட்டில் இருந்த விலங்குகள் எல்லாம் கூடின. நம்ம ராஜா ரொம்ப சோம்பேறியா இருக்காரு, வேட்டைக்கே போக மாட்டேன்றாரு, அதனால நமக்கு சாப்பாடு கிடைக்கல என்று கவலைப்பட்டன. அப்போது சிறிய குள்ளநரி ஒன்று எழுந்து நின்றது. அதன் பெயர் குட்டிநரி. குட்டிநரி கொஞ்சம் குறும்புக்காரன், ஆனால் மிகவும் புத்திசாலி. அது சொன்னது, நண்பர்களே, கவலைப்படாதீங்க, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எல்லா விலங்குகளும் குட்டிநரியை பார்த்தன. நீ என்ன செய்ய போற என்று கேட்டன. குட்டிநரி சிரித்தபடியே, நான் நேரா புலிராஜா பலராமன் கிட்ட போய் சவால் விட போறேன். யாரு பெரிய பலசாலின்னு போட்டி வைக்க போறேன் என்றது. விலங்குகள் எல்லாம் அதிர்ச்சியில் உறைந்து போயின. என்னது, நீயா புலிராஜாவுக்கு சவால் விட போற என்று ஆச்சரியமாக கேட்டன. குட்டிநரி துணிச்சலாக புலிராஜாவின் குகைக்கு சென்றது. புலிராஜா பாதி தூக்கத்தில் சோம்பலாக படுத்து கிடந்தது. ஹலோ புலிராஜா, நல்ல தூக்கமா என்று குட்டிநரி கத்தியது. புலிராஜா கண்ணை திறந்து, யார் அது என் தூக்கத்தை கெடுக்கிறது என்று கோபமாக கேட்டது. நான் தான் குட்டிநரி, உனக்கு ஒரு சவால் விட வந்திருக்கேன் என்றது குட்டிநரி. நீ எனக்கு சவால் விட போறியா? நீ வெறும் குட்டி பையன், நான் இந்த காட்டுக்கே ராஜா என்று கர்வமாக கூறியது புலிராஜா. அதுதான் போட்டியே. நம்ம 2 பேர்ல யாரு பலசாலின்னு இந்த காட்டுக்கு காட்டுவோம் வா என்றது குட்டிநரி. புலிராஜாவுக்கு கோபம் தலைக்கேறியது. சரி, என்ன போட்டி என்று கேட்டது. நம்ம 2 பேரும் பக்கத்து மலையில் இருக்கிற ஒரு உயரமான மரத்து மேல ஏறி முதல்ல யாரு கொய்யாப்பழத்தை பறிக்கிறாங்களோ அவங்கதான் பெரிய பலசாலி என்றது குட்டிநரி. என்னது, மரத்து மேல ஏறுவதா? நான் ஒரு புலி, என்னால மரத்து மேல எல்லாம் ஏற முடியாது என்று புலிராஜா பதறியது. குட்டிநரி சிரித்துக்கொண்டே, ஐயோ ஐயோ, அப்ப நீ பலசாலி இல்லையா? உன்னால ஒரு சாதாரண மரத்துல கூட ஏற முடியாதா என்று கேலி செய்தது. புலிராஜாவுக்கு தன்மானம் போனது போல் இருந்தது. சரி, நான் போட்டிக்கு வரேன் என்று கோபமாக சொன்னது. போட்டி ஆரம்பமானது. எல்லா விலங்குகளும் ஆவலுடன் பார்த்தன. குட்டிநரி சட்டென்று மரத்தில் ஏறியது. அதனுடைய சிறிய கால்கள் வேகமாக மரக்கிளையை பிடித்து ஏறிக்கொண்டிருந்தன. ஆனால் பலராமன் புலி பாவம், அதன் பெரிய உடம்பும் கூர்மையான நகங்களும் மரத்தில் ஏற முடியாமல் தடுமாறின. அது மரத்தை பிடித்து கொண்டு, ஐயோ, என்னால் ஏற முடியவில்லையே என்று கத்தியது. குட்டிநரி வேகமாக மேலே ஏறி ஒரு கொய்யாப்பழத்தை பறித்து கொண்டு, நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் என்று கத்தியது. புலிராஜா சோகத்துடன் தலையை குனிந்து கொண்டது. எல்லா விலங்குகளும் சிரித்தன. புலிராஜாவுக்கு அப்போதுதான் அது செய்து கொண்டிருந்த தவறு புரிந்தது. வலிமையை காட்டுவதற்கு பல வழிகள் உண்டு. எல்லா வேலைகளையும் எல்லாராலும் செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும் என்று. அந்த நாள் முதல் பலராமன் புலி சோம்பேறியாக இல்லாமல் குட்டிநரியிடம் நட்பாக பழக ஆரம்பித்தது. காட்டின் மற்ற வேலைகளையும் கவனித்து ஒரு நல்ல ராஜாவாக மாறிவிட்டது. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிட்ட நீதி என்னன்னா, வெறும் பலம் மட்டும் முக்கியமில்லை, புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும், அதை எல்லோரும் மதிக்கணும்.